மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த ஆண்டு எப்படி இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் சின்ன சுருக்கமாக தெரிவிச்சிடுறேன். அதற்கு முன்பாக அன்பான ஒரு வேண்டுகோள். ஜோதிடம் பார்க்க எல்லோரும் ஒரே நேரத்தில் எனக்கு அனுப்பிச்சுட்டதுனால என்னால் பார்க்க முடியாமல் போயிடுது. இடையிலே கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகளும் கொஞ்சம் இருந்ததுனால இப்போ பூர்ணமாக குணமாகி நல்லபடியாக இருக்க வருது. எனவே இன்னும் ஜாதகம் நான் பார்த்து அனுப்பாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்கு வரணும். வரக்கூடிய தை 15க்குள்ளே எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சி வச்சுருவேன். அதுக்குள்ளே எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்சுருவேன். பொறுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வரலாம். பொதுவாக எல்லா ராசினருக்குமே எடுத்துட்டோம்னாக்கா கடந்த 2 ஆண்டுகளை விட கொஞ்சம் நல்லா இருக்கும், திருப்திகரமாக இருக்க செய்கிறோம். ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வரலாம். காலச்சக்கரத்தினுடைய 9வது ராசியான தனுர் ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் தான் எப்பவுமே புத்தாண்டு துவங்க செய்ய வரும் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு வருடமும் எடுத்துட்டாக்கா நம்ம இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை மிக புனிதமாக கருதி மிக அற்புதமான முறையில் வழிபாடுகள்லாம் செய்துட்டு இருக்க வருவாங்க. இந்த மார்கழி 30ம் எடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப அற்புதமாக இந்த பிரம்ம வேலையிலே எழுந்திருச்சு தன்னுடைய இறை கடமைகள்லாம் செய்ய வருவாங்க. ஏன்னா இந்த தனுர் மண்டலம் அப்படிங்கிறதே குரு பகவானுடைய ராசி. இந்த ராசிக்கு அதிதேவதை யாருன்னா பிரம்மதேவர். அப்போது இந்த தனுர் ராசியில் பிறந்தவங்க, தனுர் லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாக இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால இந்த பிரம்மத்தை யார் கடைபிடிச்சாலும் சரி, பிரம்மம் என்பது என்னன்னாக்கா சம்சார பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்குள்ளே இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம வேலை. அந்த நேரத்தில் யார் கண் விழிச்சு குளித்து இறைவனை பூஜிக்கிறாங்களோ அவங்க பிரம்மாவை வணங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தன்னுடைய விதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிற முறையில் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொன்னதான் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அந்த ஆங்கில புத்தாண்டு நம்ம கொண்டாடுறோம். அதனால் தவறு கிடையாது. உலகமே ஆங்கில புத்தாண்டையும் எடுத்து பார்க்குறாங்க. அப்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து தான் நம்ம என்ன பண்ண வரோம், பலன்கள் பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு வரோம். ஒவ்வொரு ராசிக்காகவும் தனித்தனியாகவும் பார்க்க வரல. இதில் நான் பொதுவாக சொல்லிடுறேன். கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லா செம்மையாக இருக்க வரும். ஏன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு எடுத்துட்டோம்னாக்கா அது கேது பகவானுடைய ஆண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்பொழுது கடந்த 2024 அப்படிங்கிறது சனீஸ்வரருடைய ஆண்டாக இருந்தது. இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய இந்த 2025 அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆண்டு. பொதுவாக செவ்வாய் என்றால் நம்ம உடம்புடைய சரீரத்துடைய பலத்துக்கும் ரத்த விருத்திக்கெல்லாம் உரிய அவர் தான் பொதுவாக சுறுசுறுப்பாக இருக்கிறவர். அவர் தான் எனர்ஜியாக நம்மளை வச்சிருக்கிறது, ஒரு ஆற்றலான சக்தியாக, ஒரு வேகமாக விவேகமாக முருகக்கடவுளை போல நமக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனா சக்தியையும் தெளிவையும் புலிவியும் தரக்கூடியவர் யாருன்னாக்கா செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆண்டாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி இருக்க வரும். ஒரு சோக நிலை, மந்த நிலையெல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்தில், அதெல்லாம் விலகி போக வரும். அதுக்கு என்ன காரணம் எடுத்துட்டோம்னா, எப்பொழுதுமே சனீஸ்வர பகவான் காலச்சக்கர பாவத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, சனீஸ்வர பகவான் மட்டும் பலம் பெறவே கூடாது. சனி பகவான் பலம் பெற்றுட்டாருன்னா மற்ற எல்லா கிரகம் பலம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே சரி, சனி மட்டும் பலம் பெறவே கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் பலம் பெற்றால் யோகங்களை கொடுப்பார், அவயோகங்களை கொடுப்பாங்கிறது பார்க்கறது வேற. பொதுவாக ஒரு ஆண்டு பலன் நம்ம பார்க்குற பொழுது சனி பகவான் பலன் பெற்றால் அண்ணா தீமைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. யாருக்கு தீமை அப்படின்னாக்கா மற்ற கிரகத்திலும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகத்தை அடக்கி ஆளுற போது பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ஒரு பாவ வினைகளில் இருக்கிறாங்களோ, சோக வினையில் ஏற்கனவே அகப்பட்டு நிற்க வராங்களோ, கர்ம வினையின் பலாபலன் விளைவாக எவர் ஒருவர் சங்கடத்தை அனுபவிக்குன்னு விதி இருக்க வருதோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூடுதலாக எனர்ஜியாக என்ன பண்ண வருவார், பலன்களை வழங்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா சனீஸ்வரர் பலமாயிடுறார் இல்லைங்களா? அப்போ சனீஸ்வரர்ன்றவர் எப்பொழுதும் பொதுவாக பலம் பெறும் போதெல்லாம் நல்லவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் முன்னோர்கள் செய்துட்டு போன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கர்ம தீய வினைகள், அந்த வினைகளை அனுபவிக்கணும் விதியோட தசாபுத்தி இப்போ யாருக்கு நடக்குதோ, கோசாரத்தில் யாருக்கு கிரகநிலைகள் சரியில்லையோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலான சிரமங்களை கொடுத்துட்டு போயிடுவார் இயற்கையாக. அப்போது இதில் குறிப்பாக சனீஸ்வர பகவான் பலம் பெற்றாலே யாருக்கெல்லாம் பொதுவாக இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாகுன்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பலம் அதிகமாகிடும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சுடும். சனீஸ்வருடைய நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த ஆண்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சிறையிலேருந்து வெளியே வந்த மாதிரி தெளிவாக இருக்க வரும். பூச நட்சத்திரம் இருக்குது, அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இவைகள் சனீஸ்வருடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இவைகள் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம்.
அஸ்வினி, மகம், மூலம் இவை வந்து கேது பகவான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களுடையது உங்களுதா இருந்திருந்தால் கடந்த காலத்தில் சோகம், விரக்தி, வெறுப்பு, வேதனை, தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், மனக்கவலைகள், அல்லது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, வைத்திய செலவு பண்ண வைக்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒவ்வாத செயல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். பொதுவாகவே சனி ஆண்டாக இருந்தாலே எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பிடியில் இருக்கிற மாதிரியே இருக்க வரும். ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறோம் மக்களுக்கு பொதுவாகவே. ஆச்சுங்களா? ஒரு சிலருக்கு நல்லா இருந்திருக்கிறோம். பெரும்பாலும் எங்களால் எதுவும் பண்ண முடியல, செய்வதறியாது நாங்கள் திகைக்கிறோம், ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அதனால் யார் என்ன சட்டம் போடுறாங்களோ சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி, கைதி மாதிரி தான் நாங்களாம் இருக்கிறோன்ற மாதிரி இருந்திருக்கும் பொதுவாக. அதில் குறிப்பாக சனீஸ்வரனுடைய ராகு கேதுடைய நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே சிரமங்கள் இருந்திருக்கும். அந்த சிரமத்திலிருந்து பரிபூரணமாக விடுதலை ஆவாங்க. ஏன்னா இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய அமைப்பு இந்த 2025 ஆரம்ப பாவத்தன்மையிலே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவான் வந்து இப்பொழுது கும்ப ராசியில் தன்னுடைய அதீதமான பலத்தோடு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்பொழுது வலிமை குறையக்கூடிய ஸ்தான பாவத்துக்கு வந்து அவர் பயணம் பண்ண ஆரம்பிக்க போறார். மீனத்துக்கு அவர் பெயர்ச்சியாக இருக்க வரார். அது ஒரு பெரிய சிறப்பு. மேலும் ராகு பகவானையும் அவர் கடக்க இருக்க வரார். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே போல ஒவ்வொரு வருடமும் தனுர் ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க வருவார். அந்த நேரத்தில் குரு பகவானுடைய நிலையும் ரொம்ப முக்கியமான ஒன்று. குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது அவ்வளவு சிறந்த இடம் கிடையாது. ஆனால் அவரும் இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த 2025 எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தனக்கு ஓரளவுக்கு சாதகமான நல்ல இடத்தை நோக்கி அவர் பயணம் பண்ண இருக்க வரார். இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு பகை ஸ்தானம். பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, சிலருக்கு கவலைகள் இருந்திருக்க வரும். குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலைகள்லாம் நிறையா இருந்திருக்கிறோம். உடல் ரீதியான வைத்திய செலவுகள் நிறையா வந்து கூடியிருக்க வரும். தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்க வரும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்கவே இல்லை, கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சுன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு விட்டுடும். திட்டம் போட்டு செய்ய முடியாத வேலைகள் எல்லாம் இந்த ஆண்டு திட்டம் போட்டு அழகான முறையில் செய்ய வரலாம். குரு பகவானுடைய அமைப்பும் அப்படி. ராகு கேதுவுடைய தன்மைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி வர்றதுனால யாரெல்லாம் பித்ரு பூஜைகள் இதுவரையிலும் சரியாக செய்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மைகள் நிறைய கொடுக்க வருவாங்க. யாரெல்லாம் பித்ரு பூஜைகளை சரியாக செய்யலையோ அவங்க கொஞ்சம் செய்ய தொடங்கிடணும், அவ்வளோதான். ராகு பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இடம்பெயர இருக்கிறதுனால பொதுவாக என்ன செய்ய வரணும், எல்லாருமே வந்து பித்ரு பூஜைகளை ரொம்ப அழகான முறையில் செய்துக்க வரணும். கொஞ்சம் உண்மை நேர்த்திகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கடைபிடிச்சுக்க ஆரம்பிச்சுக்க வரணும். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இருந்தோம்னு சொன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். அதே நேர பாவத்தில் எவர் ஒருவர் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்துக்கு இணங்க தன்னுடைய முயற்சியை எவ்வளோ ஆக மட்டும் முழு முயற்சியை எடுக்கிறாங்களோ அவங்க தான் சர்வ நிச்சயமாக வெற்றி கொள்ள செய்ய வரும். ஏன்னா முயற்சி அதிகபட்சமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் இந்த 2025 நம்ம பயணம் பண்ணுறோம். அப்படி எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெற்றியையும் நிச்சயமாக அடைய செய்யவில்லை. ஏன்னா செவ்வாயுடைய ஆண்டு. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் வலிமை குறைந்து நிற்கிறார். செவ்வாயுடைய அந்த நீச்சத்தன்மை இருக்க வர்றதுனால பொதுவாக எடுத்துட்டாக்கா மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வங்கள் குறைய ஆரம்பிக்க வரும். மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்ச மாதிரி இருக்க செய்ய வருவாங்க. ஆச்சுங்களா? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை வந்து எல்லாருமே கவனிச்சுக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்க வரும். ஆகையில நோய் வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்க செய்ய வரும். மருத்துவ சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரிலாம் இருக்க செய்ய வரும். மற்றபடி குறையே இல்லை, மற்றபடி குறைய இருக்க வராது. அந்த துறையுடைய அசாத்திய வளர்ச்சியாகப்பட்டது மிக நன்றாகவே இருக்க செய்ய வரும். பொதுவான விஷயங்களை எடுத்துட்டோம்னாக்கா கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகள் அதுவும் பார்த்திங்கன்னா சிவன் நோயின்னு சொல்ல வருவாங்க. கொஞ்சம் இந்த புற்றுநோய் சம்பந்தமானது ஒரு பெரும் வியாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த நோயுடைய பயங்கள் பெரும்பாலானவுக்கு அதிகமாக இருந்திருக்கும். சிவன் நோய் என்று சொல்லக்கூடியதுன்னா தீர்க்க முடியாத நோய், ஏழைகளால் செலவு பண்ணி ஒரு வைத்தியத்தை எடுத்துக்க முடியாத ஒரு நோய்ங்கிறதுல ஒரு பெரும் வியாதின்ற மாதிரிலாம் சொல்ல வருவாங்க. அது போன்ற நோயுடைய பயம்லாம் கடந்த 2024 இருந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த ஆண்டு இருக்கவே இருக்க வராது. சுத்தம் பயப்பட தேவையில்லப்பா, நோய் நொடிக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோங்கிற மாதிரி இருக்க செய்ய வரும். சிறப்பாக இருக்க செய்ய வரும். மக்களுக்கும் ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க செய்ய வரும். சிறப்பாக இருக்கிறோம். விவசாயத்தின் மேலே பெரும்பாலும் எல்லோருமே கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயுடைய தன்மை பலகீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க செய்ய வரணும். மற்றபடி இயற்கைகள் ரொம்ப நல்லாவே இருக்க வரும். இயற்கையுடைய தன்மை நல்லா இருக்கும். இப்போ மருத்துவம் படிக்கணும், மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போகிறோம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போகிறோம். அதே போல் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மின்துறையில் இருக்கிறவங்க சரி, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க சரிங்க, கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சி காணப்படுறது, இல்லை
கூடுதலான கிடுக்குப்பிடிகள் அவங்களுக்கு உண்டாக வர்றது இப்படிலாம் கொஞ்சம் இருக்க வரும். மற்றபடி அதனால் எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. அந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு சரி, யாருக்கும் சங்கடம் இல்லை. பொதுவாக மக்கள் எல்லாருக்குமே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரு முயற்சி இப்போ புதுசாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தெள்ள தெளிவாக. அதனால் என்ன வரும்னா ஒரு தவறான உணவுகள் இருக்குது, இதெல்லாம் ரசாயன உணவுகள், இதெல்லாம் சரியில்லைன்னாக்கா மக்களே என்ன பண்ண வருவாங்கன்னா அதெல்லாம் வந்து தடை செய்வதற்கான கோரிக்கைகளை நிச்சயமாக செய்ய வருவாங்க. ஒரு தவறான ஒரு விஷய பாவங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து சரி செய்யப்படக்கூடிய நிலைகள் உண்டாக செய்ய வரும். அதனால் பாவங்கள் குறைய ஆரம்பிக்க வரும், குற்றங்கள் குறைய ஆரம்பிக்க வரும். எப்பயுமே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு பலம் இல்லாமல் இருந்தாலே ராகு கேதுக்கு பலம் குறைவு. சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தாலே ராகு கேதுக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆக வரும்னா பாவ வினையில் இருக்கிறாங்க, தோஷத்தோடு நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ நடக்கிற நேரம் ஒரு 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, இல்லை விரைய தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். இவங்கெல்லாம் கூடுதலான எஃபெக்ட் அதிகமாக இருக்க வரும், தொந்தரவுகள் அதிகமாக இருக்க வரும். எப்பவுமே சனி பலமாயிட்டாலே பாவ கிரகங்கள்லாம் ராகு கேது தான் தண்டனை தரக்கூடியவங்க இல்லையா, கர்ம வினையின் பிரகாரம். அவங்கெல்லாம் பலமாக என்ன பண்ணுவாங்க, பலமாக தாக்குவாங்க. ₹1 நஷ்டம் வைக்க வேண்டிய இடத்துல ₹100 நஷ்டம் வைப்பாங்க. இப்படித்தான் சனிக்கு பலமாயிட்டால் இவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கணும். இப்போ சனீஸ்வர பகவான் பலகீனத்தை நோக்கிய ஒரு பயணம் செய்ய வரதுனால ராகு கேதுகளுக்கும் வலிமை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அகில மனிதன்னா பாவம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, முடியாது. சூழல்கள் சிலது அப்படி தான் இருக்க வருது. நாம் சரியாக நடந்துட்டாலும் நம்முடைய முன்னோர்கள் செய்துட்டு போன வினையாகப்பட்டது நம்மளை வந்து தண்டனைக்குள்ளே தான் தள்ள வைக்குது இல்லைங்களா. அப்போ கடந்த காலத்தில் எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் கூடுதலாகவே நான் ஒழுக்கமாக நடந்துட்டா கூட என்னை இருக்கிறவங்க விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனைக்கு என்னை வம்புக்கு இழுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இருந்திருக்கு நிறைய பேருக்கு. காரணம் சனி பலத்தால் ராகு கேதுக்கும் பலம் கிடைச்சதுனால கொஞ்சம் சங்கடமான தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்குறோம். இவைகள்லாம் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும், இனிமேல் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஆண்டுக்கு நிறைய ஒரு அற்புதங்கள்லாம் உண்டு. எனவே மக்கள் எல்லோருமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். எல்லாருக்குமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, காலையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு உடற்பயிற்சிகளை செய்ய வர்றது, சுறுசுறுப்பாக இருக்க வர்றது, உணவு செரிமானமாகக்கூடிய உணவுகள், தன் உடம்புக்கு இந்த உணவு தான் செரிமானமாகும் அப்படிங்கிறத அந்த செரிமானமாகக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து அழகான முறையில் சாப்பிட்டுக்கு செய்ய வரணும். தண்ணீருடைய அளவு உடம்பை கொஞ்சம் கூடுதலாக கூட்டிக்க வரணும். தண்ணியே சரியாக குடிக்காதவங்களாம் கொஞ்சம் உடம்புல வந்து கொஞ்சம் தண்ணீருடைய அளவெல்லாம் கொஞ்சம் கூட்டிக்க செய்ய வரணும். சிறப்பாக இருக்க வரும், அற்புதமாக வரும். கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் மந்த நிலைகள் இருக்காது, தெளிவாக இருப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பு அடைஞ்சிருக்கிறோம், ஏதோ ஒன்று இழந்த மாதிரி நாங்கள் இருந்தோம், இப்போ எங்களுக்குள்ள நல்லா இருந்துச்சு, இந்த 2025 ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்குமே சரிங்க, சிறப்பான முறையில் இருக்க செய்ய வரும், விசேஷங்கள் உண்டாகிறோம். இனி நம்ம வரக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காகவும் எப்படி இருக்குன்றது தனித்தனியாக பார்த்துடலாம். கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் தாமதமாக தான் பதிவு வர வரும். இந்த ஜோதிட பணிகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுக்குலாம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் இருக்கிறதுனால வேகமாக அதையும் முடிக்கணுன்ற ஒரு பணி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்துக்கிட்டால் நான் ஒவ்வொரு ராசியாக நான் பலன்களை கொடுத்துருவேன். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சிகள். பொறுமையாக காத்திருந்து நான் மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வல்ல எம்பெருமானை நான் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்துக்கிறேன். இதை காணக்கூடிய எல்லோருக்கும் நற்பலன் உண்டாக வரணும்னு சொல்லி இந்த ஆண்டு துவக்க அமைப்பிலேயே எல்லோருக்கும் மகிழ்ச்சியே உண்டாக வரணும், எல்லோரும் தீர்க்க ஆயுசோடு நோய் நொடிகள் யாவும் நீங்கி சகல சம்பத்துக்களும் கொண்டு பெருவாழ்வு வாழ வேண்டும் சொல்லி எல்லா வல்ல அந்த காசி விஸ்வநாதரை பிரார்த்தனை செய்துக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிகள், மிக்க நன்றிகள்.